அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உற்சாகத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு உற்சாகத்தில் எல்லா விதமான சங்கடங்களும் களையக்கூடிய காலகட்டம். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு பல விதத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். இழுபறியாக இருந்த பலவிதமான நன்மைகள் மீறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொழில் அற்புதம், உத்தியோகம் அற்புதம், வியாபாரம் அற்புதம், படிப்பு அற்புதம் என்ற அமைப்புக்குண்டான அமைப்பென்பதையும் இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தேகாரக்கத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொள்வதும், தாயார் தந்தையாரிடத்தில் தர்க்கங்கள் வேண்டாம். அவர்களுடைய தேகாரக்கம் மிக மிக முக்கியம். ஜென்மசனி இருப்பதனால் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது. தொற்றுநோய் உபத்திரம், ஃப்ளூ தொந்தரவுகள், சளி தொந்தரவுகள் திடீரென்று ஏற்படும். சோம்பல் தான் பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். எனவே கொழுப்பில்லாத உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள், பால் பொருள்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய ராசிக்காரர்களுக்கு அனுகூலங்கள் நிச்சயமாக ஏற்படும். மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் இல்லை, உத்தியோகம் இல்லை, வியாபாரம் இல்லை, படிப்பில்லை என்றால் தை மாதம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கண்டிப்பாக கிரகங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கிறது. உடற்பயிற்சி சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றங்கள் காணப்படும். நீண்ட நாட்களாக தேகாரக்கத்தில் இருந்த ஒரு உபத்திரம் ஒரு நாளோ இல்லை ஒரு மணி நேரமோ மருத்துவரிடம் சென்று காண்பித்து சரி செய்து கொள்வது புத்திசாலித்தனம். வேற்றுமொழி மனிதர்கள் ஆதாயம், கோயில் திருப்பணிகள் உத்தமம், முதலீடுகளுக்கு அனுகூலம்.